அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க. வருகின்ற 21ஆம் தேதி திங்கட்கிழமை நீங்கள் எதை மறந்தாலும் இந்த 24 நிமிஷத்தை மட்டும் நிச்சயமாக மறக்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகின்ற 24 நிமிடங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணாலும் எது வேணாலுமே நிச்சயமாக அதை நடத்தி தரக்கூடிய இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், இறையர்களாக இருக்கட்டும், நமக்கு தந்த அற்புதமான நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். நம்முடைய சேனலில் நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கொடுத்துட்ருக்கோம். நிச்சயமாக நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் சில நிறைவேறாத ஒரு ஆசைகள், கனவுகள் இது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஒரு நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும், நமக்கு கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி குவியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் என்ன, நம்ம அந்த நாள் என்ன செய்யணுங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், எவ்வளவோ வேண்டுதல் வச்சோம், பரிகாரங்கள் பண்ணணும், ஸ்லோகங்கள், மந்திரங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கவே இல்லை. நிறைய முயற்சிகள் எடுத்துட்டோம். நாங்கள் உழைக்காமல் கிடையாது, அந்த உழைப்பு ஆயிட்டு கூட எங்களால் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கான கடவுள் கொடுத்த மிக அற்புதமான ஒரு நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். வெறும் 24 நிமிஷம் மட்டும்தான் இந்த ஒரு நேரமானது நமக்கு இருக்குங்க. இந்த நேரத்தை மட்டும் யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்தி நம்முடைய வேண்டுதலை நம்ம வைக்கிறோமோ, கண்டிப்பாக உங்களுக்கு விதியே எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். ஏன்னா எல்லாருக்குமே மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். ஆனால் 28ஆவதாக உள்ள ஒரு நட்சத்திரம் என்னான்னு கேட்டிங்கன்னா அபிஜித் நட்சத்திரம். அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூக்ஷ்மமான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் 2வது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னா, கிருஷ்ண பரமாத்மாவோட அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு. இதற்கு நமக்கு மகாபாரதத்திலே நிறைய புராண கதைகள் இருக்குங்க. ஏன்னா மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் தொடங்கினா வெற்றி கிடைக்கும்னு கேட்டு அவர் துக்ஷாதனனை அனுப்புனார். ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன். தன்னுடைய எதிரிகள்ங்கிறதுனால அவர் உண்மையை மறைக்காமல், ஏன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம், சூக்ஷ்மமான நேரம், தன்னுடைய எதிரியாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் அவங்க தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இவர் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை அவர் குறித்து கொடுத்து அனுப்புனார். இதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா கண்டிப்பாக அவங்க அந்த நேரத்தில் நம்ம எதை ஆரம்பித்தாலுமே வெற்றி கிடைக்கும். அப்படி இவங்க எதிரிகள் தான், ஆனால் எப்பயுமே தர்மம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறைகளை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாரு. அதனால் போர் தொடங்கினாலுமே ஆனால் இந்த நட்சத்திரத்தினுடைய பலன் இல்லாமல் போனதுனால அவங்க கடைசியை தோற்று போயிட்டாங்க. கடைசியாக தர்மம் மட்டும்தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் இந்த மகாபாரத போரெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே திருப்பி தேவர்கள் கிருஷ்ணர் கிட்ட அந்த நட்சத்திரத்தை அதோட இடத்துல வைக்கிற மாதிரி அவங்க வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த கலியுகத்தில் மனுஷங்க அந்த நட்சத்திரத்தில் வச்சு ஏதாச்சும் ஒரு தவறுகள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை மறைத்தே வச்சுட்டாராம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் எந்த வேண்டுதல்கள் வச்சாலும், அதாவது நீங்கள் நல்லது நினச்சாலும் சரி, கெட்டது நினச்சாலும் சரி, அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதீத ஒரு பவர் சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதனால் அவரை மறைத்தே வைத்து விட்டார். அதனால தான் ரொம்ப மன்றாடி கேட்டதுனால தான் வெறும் 24 நிமிடங்கள் மட்டும் வர மாதிரி உள்ள இந்த ஒரு நேரத்தை நமக்கு குறித்து கொடுத்துருக்காங்கங்க. நிறைய பேர் இந்த பதிவுகள் கொடுக்குறப்பெல்லாம் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் அபிஜித் முகூர்த்தத்துக்கும் கொஞ்சம் குழம்பிக்கிறாங்க. ஒன்றே மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதாவது அபிஜித் முகூர்த்தங்கிறது டெய்லி வரக்கூடிய 11:45 12:15 கரெக்டாக அரை மணி நேரம், அந்த உச்சி பொழுது இருக்குது பார்த்திங்களா, மதியான நேரம், இந்த அரை மணி நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த நேரம் நமக்கு டெய்லி வரும். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் நடக்கிறதுக்கு இந்த நேரத்தில் சுவாமி ரூமில் ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் மனசளவில் எந்த வேண்டுதல்கள் வச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இந்த நட்சத்திர நேரங்கிறது நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை, நமக்கு கரெக்டாக அந்த 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய 24 நிமிஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரம். இதில் ரொம்ப சூக்ஷ்மம். இந்த நேரத்தில் யார் ஒருத்தங்க இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்களோ
அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வெற்றியாளராக இருப்பாங்க. ரொம்ப வெற்றி மேல் வெற்றி அவங்களுக்கு குவியும் ஒரு ஐதீகம் கூட இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நட்சத்திர நேரத்தில் நீங்கள் அந்த 24 நிமிடத்தில் நம்ம எந்த ஒரு காரியங்கள் எது நம்ம ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக நமக்கு நன்மையில் தாங்க போய் முடியும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீட்டில் ஒரு பூஜை அறையில் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு ஏதாவது ஒரு படங்கள் இருந்ததுன்னா, இல்லை பெருமாள் படம் இருந்ததுன்னா, நீங்கள் அப்போ அதற்கு முன்னாடி ஒரு பொட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றணும். நெய் தீபமாக இருந்தால் விசேஷம், இல்லாதவங்க நல்லெண்ணெய் தீபம் தாராளமாக ஏற்றலாம். சுவாமிக்கு நிவேதனமாக நம்ம 2 துளசி இலைகள் வச்சா கூட போதும். இல்லாட்டி 2 கல்கண்டு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் வைக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 21 திங்கட்கிழமை பகல் 12:25 முதல் பகல் 12:49 மணி வரைக்கும் உள்ள 24 நிமிஷங்கள் வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ, அதாவது எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நம்ம இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற அந்த ஒரு நிமிஷம் கூட, ஒரு க்ஷணம் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேண்டுதலோ அது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் சுவாமி ரூமில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக கிருஷ்ண பரமாத்மாவை நீங்கள் நினச்சி வேண்டி பாருங்கள். நிச்சயமாக நமக்கு விதியே இதுதான், நமக்கு கர்மாவே இப்படி இல்லாமல் எழுதியிருக்கு, மோசமான தலையெழுத்து, இது எல்லாமே எழுதியிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த நட்சத்திர நேரத்துக்கு இருக்குது. நம்முடைய வேண்டுதல் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்குன்னு ஒரு ஸ்துதி இருக்குங்க. இந்த நேரத்தில் இந்த பாடலை மட்டும் 3 தடவை நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க. அப்படிப்பட்ட ஸ்துதி: அபஜித ஆகமாந்து தீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். இதை 3 முறை சொல்லிட்டு தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய ப்ரேயர்ஸ் மட்டும் வைங்க. நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம். கண்டிப்பாக இந்த நேரத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அதுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு கிருஷ்ணனுடைய அருளாலையும் நடக்கும். இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேருக்கு பீரியட்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சுவாமி ரூமுக்குள்ளே போக முடியாது, பூஜைகள் பண்ண முடியாது. அப்போ வெளியில் இருந்துகிட்டே ஆத்மார்த்தமாக மனசில் உள்ள கிருஷ்ணனை நீங்கள் நினச்சிட்டு அந்த 24 நிமிஷங்கள் வேறு நெகட்டிவாக எந்த சிந்தனைகள் செய்யாமல் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் இறைவன்கிட்ட வைங்க. நீங்கள் மட்டும் வச்சு பாருங்கள். நம்பிக்கையோடு நீங்கள் கிருஷ்ணன்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக இந்த நட்சத்திர நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைத்தது எல்லாத்தையுமே நடத்தி தருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த 24 நிமிஷத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப அற்புதமான 24 நிமிஷங்கள். நம்ம எதை நினைத்து கேட்டாலுமே அது நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அதனால் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டுமே. அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.